இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் நோக்கம் இல்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். காவல்துறையின் விளக்கம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரபல இசையமைப்பாளர் கூடிய ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி நேற்று ஒரு உணவு அருந்த சென்ற போது உடைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களிலும் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். சில நபர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இந்த கார் கண்ணாடிகளை உடைத்தார்களா அல்லது வேறு யாரோ செயல்களா என்பது போல அவர் அந்த சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். குறிப்பா ஈசியா சாலையில் உள்ள காரசாரம் என்ற உணவகத்தில் உணவருந்து சென்ற போது இந்த நிகழ்வானது நடைபெற்றது. திருவான்மியூர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்த நிலையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஜேம்ஸ் வசந்தன் சாப்பிட்டு சென்ற உணவகம் அருகே உள்ள வீட்டின் வாசலில் ஜேம்ஸ் வசந்தன் காரை நிறுத்தியதால் வீட்டின் உரிமையாளர் கண்ணாடியை உடைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. பெண் ஒருவர் வீட்டுக்குள் செல்ல முடியாமல் ஜேம்ஸ் வசந்தன் காரை நிறுத்தியதனால் ஆத்திரத்தில் கண்ணாடியை உடைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. திருவான்மியூர் போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து ஜேம்ஸ் வசந்தனும் தனது சமூக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். கார் கண்ணாடி உடைப்பு விவகார சம்பவத்தில் காவல்துறை விசாரத்தில் இது தனிப்பட்ட ஒரு நபரின் செயல் என்றும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என தெரிய வந்திருப்பது அந்த நபர் எச்சரித்து அனுப்பப்பட்டதாகவும் அதில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் தனிநபர் ஒருவரின் செயலால இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரை வீட்டை முன்பாக வழிமறித்து நிறுத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.